தெற்கு அந்தமான் கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என தகவல். அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புயலாக மாற வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தல். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை. அக்னி தீர்த்த கடற்கரை, வேர்கோடு, திட்டக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் வெளுத்து வாங்கியது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மதுரையில் கொட்டி தீர்த்த கனமழை. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையனின் சொந்த தொகுதிக்கு செல்லும் இபிஎஸ். வரும் 30ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாக அறிவிப்பு. நெல் ஈரப்பத அளவை உயர்த்துமாறு தமிழ்நாடு அரசு விடுத்த கோரிக்கையை மத்திய பாஜக அரசு நிராகரித்ததற்கு கண்டனம். தஞ்சையில் திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம். ஈரப்பத அளவை அதிகரிக்கும் வரை ஓய மாட்டோம். கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். ஒன்றிய மோடி அரசை கண்டிக்கின்றோம். வரும் டிசம்பர் 10ஆம் தேதி அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் கூட்டணி அமைப்பது உள்ளிட்டவை குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு. சிஏஏவை எதிர்த்தும் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற கோரியும் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே குரல் கொடுத்த தங்களுக்கா கொள்கை இல்லை என தவிக தலைவர் விஜய் கேள்வி. உங்களுக்கு கொள்கையே கொள்ளைதானே எனவும் திமுகவின் பெயரை குறிப்பிடாமல் சாடல். முன்னாடியே எதிர்த்த நமக்கு கொள்கை இல்லையா? வகுப்பு சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு முதல்ல போன நமக்கு கொள்கை இல்லையா? என்னமோ இவங்களுக்கு மட்டும்தான் எல்லா கொள்கையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி. இவங்க கொள்கையே கொள்ளைதானே. அறிவு திருவிழா என்கிற பெயரில் தவிக மீதான அவதூறு திருவிழாவை திமுக நடத்தியதாக விஜய் குற்றச்சாட்டு. ஏண்டா விஜயை தொட்டோம் என அவர்கள் நினைக்கும் அளவுக்கு நிச்சயம் பதிலடி கொடுப்போம் எனவும் ஆவேசம். ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம மேல ஒரு ஆத்திரம் வரத்தானே செய்யும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சட்டசபையில் ஆரம்பிச்சு ஒரு சாதாரண நிகழ்ச்சி வரைக்கும் எல்லா மேடையிலையும் மேடைக்கு மேடை டிவிக்கே தான். டிவிக்கே அவதூறு, அவதூறு டிவிக்கு, டிவிக்கே அவதூறு, அவதூறு டிவிக்கு. ஏண்டா இந்த விஜய தொட்டோம்? ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம்? நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. தவிகவினரை தற்குறிகள் என கூறுவதற்கு எதிராக திமுக எம்எல்ஏவை பேசியிருப்பதாக விஜய் பேச்சு. எம்எல்ஏ எழிலன் போன்ற ஆதரவு குரல்கள் மாநிலம் முழுவதும் ஒலிக்கும் எனவும் நம்பிக்கை. குறிகள்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு
இப்போ அவங்களாம் தற்கூரியெல்லாம் கிடையாது, அப்படிலாம் அவங்கள கூப்பிடாதீங்க. அவங்க சங்கிகள்லாம் கிடையாது, அப்படிலாம் அவங்கள கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குரல். என்னடா இது இப்படி ஆகி போச்சு, டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம கட்சியிலேருந்தே ஒரு குரல் வருதுன்னு சொல்லி தலைமையில் ஃபுல்லாக கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷன் இதோட நிற்காது. அந்த ஆதரவு குரல் ஒரு வீடு விடாம, ஒரு இடம் விடாம, எல்லா இடத்துலையும், எல்லா வீட்லையும் இன்னும் பலமா எதிரொலிக்குதான் இல்லையான்னு பாருங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாயும் பாலாற்றில் அனுமதிக்கப்பட்ட அளவை மீறி சுமார் 22 லட்சம் யூனிட் மணல் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக விஜய் புகார். சிண்டிகேட் போட்டு 4730 கோடி ரூபாய் அளவுக்கு கொள்ளை அடித்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு. இந்த மக்களோட உயிரோடவும் ரத்தத்தோடும் கலந்து ஓடுவது பாலாறு. அந்த பாலாறை இன்னைக்கு பெரியார் பெயரையும் அண்ணா பெயரையும் சும்மா பேருக்கு வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறவங்க என்ன பண்றாங்க தெரியும்ல? சுரண்டிட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டாங்க, நாசம் பண்ணிட்டாங்க, மோசம் பண்ணிட்டாங்கன்னு இன்னும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆக மொத்தம் அழிச்சிட்டாங்க. இதை நான் ஏதோ போற போக்கில் ஏதோ அடிச்சு விடலங்க, ஆதாரத்தோட தான் சொல்றேன். அனுமதிக்கப்பட்ட அந்த லெவலை தாண்டி 22,70,000 யூனிட் மணலை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் இதில் அவங்க அடிச்ச கொள்ளை எவ்வளவு தெரியுமா? ரொம்பலாம் இல்லை, கம்மி தான். 4730 கோடி. கம்மி தான் இல்ல? தவிக ஆட்சி அமைந்தால் அனைவருக்கும் நிரந்தர வீடு, வீட்டுக்கு ஒரு பைக் கொடுக்கப்படும் என விஜய் பேச்சு. வேலைவாய்ப்பை பெருக்கும் வகையில் தமிழக பாடத்திட்டம் மாற்றம், அரசு மருத்துவமனைகளுக்கு மக்கள் அச்சமின்றி செல்லும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. மக்களால் அமைக்கப்பட போற நம் ஆட்சியில எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும். ஒவ்வொரு வீட்லையும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும். அதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்தில் சீர்திருத்தம் செய்யணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம நம்பி போற மாதிரி மாத்தணும். காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அரங்கத்திற்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே சென்ற தவிக தலைவர் விஜய் நேரத்தை கடைபிடிக்காதவர் என குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் காலை 11 மணி கூட்டத்திற்கு 10:30 மணிக்கே சென்றார். கரூர் துயர சம்பவத்தில் கற்ற பாடத்தால் காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை பார்த்து நடத்திய தவிக உள் அரங்குக்குள் நடக்கும் நிகழ்ச்சி என்றாலும் கை குழந்தையுடன் வந்த பெண்களை திருப்பி அனுப்பிய கட்சி தொண்டர் அணியினர். அலோடு இல்லையா? தவிக தலைவர் விஜய் பாஜகவின் அடிமை என திமுக பகிரங்க குற்றச்சாட்டு. பாஜக என்ன சொல்லிக் கொடுக்கிறதோ அதையே விஜயும் பேசுவதாக TKS இளங்கோவன் விளாசல். இருக்கிறார் என்பதுதான் பாஜக தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்து பேச சொல்றாங்க. அவங்க மாட்டிக்குவாங்க. தமிழ்நாட்டு நலன் குறித்து தவிக தலைவர் விஜய் இதுவரை குரல் கொடுத்ததுண்டா என திமுக மூத்த தலைவர் TKS இளங்கோவன் கேள்வி. தியாகம் செய்து சிறை சென்ற முதலமைச்சரான அண்ணாவை பற்றி எதுவுமே தெரியாதவருக்கு முதலமைச்சராவது மட்டும்தான் ஆசை எனவும் சாடல். பேசியிருக்கிறார். தான் முதலமைச்சராக வேண்டும் என்பதை தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்கென்று எந்த பிரச்சனையை விஜய் பேசியிருக்கிறார் என்று சொல்லட்டும். கரூரில் சொன்ன நேரத்திற்கு செல்லாமல் 41 பேரின் உயிரை பலி வாங்கியவர் தவிக தலைவர் விஜய் என திமுக குற்றச்சாட்டு. குற்றம் தன்னுடையது என்பதால் கரூர் சம்பவம் குறித்து அவர் பேசுவதையே இல்லை எனவும் TKS இளங்கோவன் புகார்.
குடிக்க தண்ணீர் இல்லாமல், உணவு இல்லாமல் மாலை 7:30 மணி வரை அவர்கள் அங்கே நிற்க வேண்டிய நிலையை உருவாக்கியது விஜய். 12 மணிக்கு வந்து பேசுவதாக சொல்லிவிட்டு மக்கள் காத்திருப்பார்கள், அவர் நம்முடைய ரசிகர்கள், நாம் போய் பேச வேண்டும் என்று நினைத்தாரா? 7:30 மணிக்கு வருகிறார். அதனிடையே மக்கள் மயக்கம் போட்டு விடுகிறார்கள். குடிக்க தண்ணீர் இல்லை, உணவில்லை. இதற்கு யார் பொறுப்பு? எனவே இந்த குற்றம் அவருடையது என்று தெரிந்த காரணத்தினால் அதை பற்றி அவர் பேசவில்லை. இப்பொழுது கூட சொல்லட்டும், ஏன் 12 மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு 7:30 மணிக்கு வந்தேன் என்கிற விளக்கத்தை சொல்லட்டும். திமுக அரசு கொள்ளையடிப்பதாக குற்றஞ்சாட்டும் விஜய், தவேகாவில் லஞ்சம் வாங்கிவிட்டு பதவி வழங்கப்படுவதை மறந்துவிட்டாரா என TKS இளங்கோவன் கேள்வி. பொறுப்பு வழங்க காசு கேட்பதாக தவேகாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாகவும் குற்றச்சாட்டு. முதலில் அவங்க கட்சியில பதவிக்காக பணம் வாங்குறாங்கிற குற்றச்சாட்டில் நேற்று ஒரு பெண், தவேகாவை சேர்ந்த ஒரு பெண் தற்கொலை முயற்சி மேற்கொண்டிருக்கிறார். அதற்கு பதில் சொல்ல சொல்லுங்க. தவேகா ஆட்சிக்கு வந்தால் இலவச கல்வி, வீடு கொடுக்கப்படும் என கூறும் விஜய்க்கு அவற்றையெல்லாம் திமுக எப்போதோ செய்துவிட்டது என்பது தெரியவில்லை என சாடல். மக்களுக்காக போராடி ஒருமுறை சிறைக்கு சென்றால் அடுத்த நாள் விஜய் கட்சியை நடத்த மாட்டார் எனவும் TKS இளங்கோவன் விமர்சனம். கொள்கைகளை காப்பாற்றுகிற இயக்கம் ஒரு இயக்கம். விஜயை ஒரு முறை சிறை சொல்லுங்கள், பிறகு அடுத்த முறை அவர் கட்சி நடத்துகிறாரா என்று பார்ப்போம். புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்ற செய்தியாளர் சந்திப்பில் சலசலப்பு. என்ன தம்பி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன தேர்தல் ஆணையம்? அரசு சொல்றத தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? நீ தொடக்கத்துல இருந்தே பிரச்சனை இருக்கு. உனக்கு தள்ளி வாங்கிட்டு வா நீ முதல்ல. திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அமைக்கப்பட்ட காங்கிரஸ் குழுவினர் ஆலோசனை. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் தலைமையில் செல்வ பெருந்தகை, ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் விவாதம். ஓரிரு நாட்களில் திமுகவுடன் காங்கிரசின் 5 பேர் குழு பேச்சுவார்த்தை நடத்தும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தகவல். எந்த கூட்டணியில் பேசுவாங்க, இங்கேயா அங்கேயான ஒரு சந்தேகம். எந்த வரை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான இன்று ஆலோசனை கூட்டம் நடந்தது. இன்னும் ஓரிரு தினங்களில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவரையும் அவர் அமைக்கின்ற குழுவையும் சந்தித்து பேசுவோம் கூட்டணிக்காக. ஓகே. அதிமுகவில் அணிகள் இணைப்புக்கான அடிப்படை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தகவல். இறுதியாக இணைப்பு நடைபெறுவதற்குண்டான பூர்வாங்க அடிப்படை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்கிறோம். அரசியலில் எதுவும் நடக்கலாம், எங்களுக்கும் தனி கொள்கை உள்ளது. பாஜக கூட்டணியில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு ஓ பன்னீர்செல்வம் பதில். அரசியல் எதுவும் நடக்கலாம், எங்களுக்கு அந்த தனி கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கையின் வடிவில் எங்களுக்கு வாய்ப்பு தந்தால் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு கோவையில் மெட்ரோ ரயில் கொண்டுவரப்படும் என்ற கருத்து காழ்ப்புணர்ச்சி கொண்டது. அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் கடும் கண்டனம். மக்களின் தேவை, கோயம்புத்தூர்ல மெட்ரோ ரயில் திட்டம் வேணும், மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம் வேணும்னு அரசாங்கம் கேட்குறப்ப அதனுடைய மத்திய அரசு ஒன்றும் உதவி செய்யணும். இல்லை நாங்கள் இந்த ஆட்சி வந்தால் செய்வோம்னு சொல்றது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு அணுகுவது போல இருக்கு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே புளியமரம் முறிந்து விழுந்ததில் அருந்த மின் வயர். நிழலுக்காக நின்று கொண்டிருந்த 3 பேர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த பரிதாபம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் செங்குறிச்சி சுங்கசாவடி பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல். விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை நோக்கி படையெடுத்த மக்களால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுப்பு.
G20 மாநாட்டுக்காக சென்றுள்ள பிரதமர் மோடி தென்னாப்பிரிக்கா, பிரேசில் அதிபருடன் சந்திப்பு. 3 தலைவர்களும் ஒன்றாக அமர்ந்து முத்தரப்பு ஒத்துழைப்பு குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை. தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க் நகரில் நடைபெற்று வரும் G20 நாடுகளின் மாநாடு. உலக தலைவர்களை சந்தித்து முக்கிய விவாதங்கள் குறித்து பயனுள்ள வகையில் விவாதித்ததாக பிரதமர் மோடி பதிவு. PR கவாய் ஓய்வு பெற்ற நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நாளை பொறுப்பேற்கிறார் சூரியகாந்த். நாட்டின் 53வது தலைமை நீதிபதிக்கு குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். யூனியன் பிரதேசமான சண்டிகரை தனது நேரடி நிர்வாகத்தின் கீழ் கொண்டுவர மத்திய அரசு திட்டம். தொடர்புடையவர்களை கலந்தாலோசிக்காமல் அரசு எந்த முடிவையும் எடுக்காது என மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம். டெல்லியில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த தவறியதாக கூறி இளைஞர்கள் சாலை மறியல் போராட்டம். சாலையில் வாகனங்கள் செல்ல இடையூறு ஏற்பட்டதால் வலுக்கட்டாயமாக கைது செய்த காவல்துறை. ஜம்மு காஷ்மீரில் உள்ள வைஷ்ணவி தேவி மருத்துவக் கல்லூரியில் இஸ்லாமிய மாணவர்கள் சேர்க்கைக்கு கடும் எதிர்ப்பு. பாஜக உள்ளிட்ட வலதுசாரி அமைப்பினர் துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து கோரிக்கையை ரத்து செய்ய வேண்டுகோள். தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கு KL ராகுல் நியமனம். சுப்மன் கில் காயம் காரணமாக ஆடாத நிலையில் ராகுலுக்கு வாய்ப்பு. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் ரிஷப் பந்துக்கு இடம். இந்திய A அணிக்காக சிறப்பாக விளையாடிய ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கும் அணியில் இடமளிப்பு. தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் வேகப்பந்து வீச்சாளர் பும்ராவுக்கு ஓய்வு. பனி சுமையை கருத்தில் கொண்டு நடவடிக்கை. இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்க அணி 489 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக செனுரன் முத்துசாமி 180 ரன்களையும் யான்சன் 93 ரன்களையும் குவித்து அசத்தல். அமெரிக்காவின் தலையிட்டால் அமைதி பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் தொடரும் தாக்குதல். இங்கிலாந்தின் பர்மிங்ஹாம் நகரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் ஸ்ட்ரைக். குப்பைகள் அள்ளப்படாமல் குவியலாக சாலையில் கொட்டப்பட்டிருப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம்.